ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் ஆர்டிகல் 280 பகுதி 12 நிதி ஆணையத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நிதி ஆணையத்துடைய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் நிதி ஆணையம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுது. நிதி ஆணைய சட்டம் நிதி ஆணைய சட்டம்னு ஒன்று இருக்குது. 1951 நிதி ஆணைய சட்டம். 1951 நிதி ஆணைய சட்டத்தின்படி தான் 1951 முதலாவது நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது வருங்காலங்களில் நிதி ஆணைய சட்டம் எந்த வருடம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 281 நிதி ஆணையத்துடைய பணிகள் பற்றியும் அவங்களுடைய பரிந்துரைகள் பற்றியும் சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 281. நிதி ஆணையத்துடைய பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி பகிர்வு. மத்திய அரசு மாநிலங்களுக்கு வரியை எவ்வாறு பகிர்ந்தளிக்கணுங்கிறத ஒரு பரிந்துரை வழங்குறது தான் நிதி ஆணையத்துடைய முதன்மையான பணி. இது எல்லாமே பரிந்துரைகள் மட்டும்தான். இது மத்திய அரசை கட்டுப்படுத்தாது. மானிய உதவிகள் வழங்குதல், கிராண்ட்ஸிங் எய்டு, மானிய உதவிகள் வழங்குறது, அது சம்பந்தமாக பரிந்துரைகள் வழங்குவாங்க. அடுத்து குடியரசுத் தலைவருக்கு நிதி தொடர்பான விஷயங்களில் கோரப்படும் பரிந்துரைகளை வழங்குதல். குடியரசுத் தலைவருக்கு நிதி தொடர்பாக ஏதாவது பரிந்துரை தேவைப்பட்டுச்சுன்னா அதை வழங்குறதும் நிதி ஆணையத்துடைய ஒரு பணி. உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை மேம்படுத்த இந்தியாவின் திரள் நிதியை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குறது. அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி ஆதாரங்களை மேம்படுத்தணும். அதற்கு இந்தியாவுடைய திரள் நிதி, அதாவது கன்சாலிடேட் ஃபண்டை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற பரிந்துரையையும் இந்த நிதி ஆணையம் வழங்குவாங்க. நாட்டின் நிதி நிலையை மேம்படுத்த தேவையான பரிந்துரையை வழங்குதல். ஓவராலாக நாட்டுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பரிந்துரையையும் நிதி ஆணையம் வழங்குவாங்க. அடுத்து 16வது நிதி ஆணையம். 16வது நிதி ஆணையம் தான் இப்போ ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கு. தலைவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அரவிந்த் பனாகரியா. இந்த அரவிந்த் பனாகரியா யார்? நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர். அவர் தான் இந்த அரவிந்த் பனாகரியா. அவர் தான் இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்கிறார். உறுப்பினர்கள் நம்ம பார்த்தோம், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு. அவங்க 4 பேர் யாருன்னா அஜய் நாராயண் ஜா அப்படின்னு ஒருவர் இருக்கிறாரு, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, நிரஞ்சன் ராஜா திக்ஷா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சௌமியா காந்தி கோஷ் அப்படின்னு 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த நிதி ஆணையத்துடைய செயல்படும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2026 2031 வரைக்கும் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய காலம். 2026 பிப்ரவரி 1 பாராளுமன்றத்தில் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் டெவல்யூஷன். இந்த டெவல்யூஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன் 2 பிரிக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, வரி பகிர்வு. அந்த வரி பகிர்வு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி இருக்குது அதுதான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன், அதாவது செங்குத்து பகிர்வு. வெர்டிக்கல் டெவல்யூஷனுங்கிறது கிடைமட்ட பகிர்வு. இந்த செங்குத்து பகிர்வுனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செங்குத்து பகிர்வுனா மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவு. இப்போ மத்திய அரசு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100% கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மாநிலங்களுக்கு அனைத்து இப்போ 28 மாநிலம் இருக்குன்னா 28 மாநிலங்களுக்கும் அவங்க எவ்வளோ பகிர்ந்து அளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் செங்குத்து பகிர்வு. மத்திய அரசின் வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவு. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் அது எத்தனை பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னா 41%. செங்குத்து பகிர்வு 41%. அன்சேஞ்ச்டு ஃப்ரம் 15th ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 15வது நிதி ஆணையத்திலையும் இதே 41% தான் இருந்தது. கிடைமட்ட அதிகார பகிர்வுனா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செங்குத்து அதிகார பகிர்வு 41% மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த 41%த்தில் 28 மாநிலங்கள் இருக்குன்னா அந்த 28 மாநிலங்களுக்கும் தனித்தனியாக எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கிடைமட்ட அதிகார பகிர்வு. இந்த 41% நிதியில் மாநிலங்களுக்கு தனித்தனியாக எவ்வளவு கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கும் அளவீடு. என்னென்ன அளவீடுகளை வச்சு மாநிலங்களுக்கு அந்த அதிகார பகிர்வு கொடுக்கப்படுது, அதாவது வரி பகிர்வு கொடுக்கப்படுது. அந்த டெவல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ். இப்போது வருமானம் அதிகமாக இருக்கிற முதல் 3 மாநிலங்களை எடுத்துப்பாங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, இப்படி 3 மாநிலங்கள் இருக்குன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டிபிக்கும் கடைசியாக இருக்கிற மாநிலங்களுடைய ஜிஎஸ்டிபிக்கும் இடையில் உள்ள இடைவெளியை சொல்கிறது தான் இந்த வருமான இடைவெளி. குறைந்த ஜிஎஸ்டிபி கொண்ட மாநிலங்கள் அதிக பங்கினை பெறுகின்றன.
இப்போ ஜிஎஸ்டிபி வந்து குறைவாக இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு வந்து அதிகமான பங்கை வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக அதிக பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சமத்துவத்தை உறுதி செய்தல். சமத்துவத்தை அனைத்து மாநிலங்களும் சமத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக, வருமான அந்த இடைவெளியை குறைக்கணுங்கிறதுக்காக குறைவான வருமானம் கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பகிர்வினை வழங்குறாங்க. சரியா? அடுத்து மக்கள் தொகை, பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2011 சென்செக்ஸை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுபடி அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கு அதிகமான பகிர்வு கிடைக்குது. அடுத்து மக்கள் தொகை செயல்திறன். மக்கள் தொகை செயல்திறன்னா ஒன்றும் இல்லை, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு பகிர்வு கொடுக்குறாங்க. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து அவங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷனில் அந்த பகிர்வு இருந்துச்சு. ஆனால் இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 1971 2011 வரையிலான வளர்ச்சி விகிதத்தை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு அதிகமான பகிர்வு கொடுக்குறாங்க. அடுத்து பரப்பளவில் பெரிய மாநிலங்களுக்கு பரப்பளவின் அடிப்படையில் பகிர்வு வழங்கப்படுகிறது. இது பரப்பளவு. அடுத்து காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 15வது நிதி ஆணையத்தில் அடர்ந்த காடுகள், மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள், இந்த 2 காடுகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 16வது நிதி ஆணையத்தில் என்ன பண்ணுறாங்க, அடர்ந்த காடுகள், மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள் மற்றும் திறந்தவெளி காடுகள், இந்த திறந்தவெளி காடுகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதிக பகிர்வு கொடுக்குறாங்க காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா. 6வதாக பார்த்தோம்னா ஜிடிபியில் பங்களிப்பு. இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி இருக்குன்னா அந்த இந்தியாவுடைய ஜிடிபியில் ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வளவு பங்களிப்பு வழங்குறாங்கங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வரி பகிர்வு வழங்கப்படுது. இப்போ 15வது நிதி ஆணையத்தில் இந்த ஜிடிபியில் பங்களிப்புங்கிற அளவுகோல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருந்துச்சுன்னா வரி நிதி முயற்சி அப்படின்னு இருந்துச்சு. டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபோர்ட் அப்படிங்கிற அளவுகோல் தான் இருந்தது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, 16வது நிதி ஆணையத்தில் இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக ஜிடிபியில் மாநிலங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறத புதுசாக ஒரு அளவுகோலை சேர்க்குறாங்க. எதுக்காக இதை சேர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார பங்களிப்பை அங்கீகரிக்கும் ஒரு புதிய அளவுகோலாகும். அங்கீகரிக்கும் சொல்கிறத விட அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய பங்களிப்பை அதிகரிக்கணுங்கிறதுக்காக ஜிடிபியில் மாநிலங்களின் பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு புதிய அளவுகோலை சேர்க்குறாங்க. இப்போ 15வது நிதி ஆணையத்துக்கும் 16வது நிதி ஆணையத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 வருமான இடைவெளி பார்த்தோம், இன்கம் டிஸ்டன்ஸ். முதல் 3 மாநிலங்களுக்கும் கடைசியாக உள்ள மாநிலங்களுக்கும் இடையில் என்ன டிஸ்டன்ஸ் அதை பார்த்தோம். அந்த வருமான இடைவெளியில் 15வது நிதி ஆணையத்தில் பார்த்திங்கன்னா 45% வரி பகிர்வு இருந்தது. 16வது நிதி ஆணையத்தில் அது 42.5% மாற்றிருக்கிறாங்க. 2வது மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகையில் 15வது நிதி ஆணையத்தில் 15%, 16வது நிதி ஆணையத்தில் 17.5% வழங்கப்படுது. அடுத்து மக்கள் தொகை செயல்திறன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து மக்கள் தொகை செயல்திறன் எடுத்துக்கிட்டோம்னா 15வது நிதி ஆணையத்தில் 12.5%, 16வது நிதி ஆணையத்தில் 10% வழங்கப்படுது. 4வதாக பரப்பளவு, மாநிலங்களுடைய பரப்பளவின் அடிப்படையில் வரி பகிர்வு இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுதான் பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 15வது நிதி ஆணையத்தில் 15%, 16வது நிதி ஆணையத்தில் 10% வழங்கப்படுது. அடுத்து 5வது காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 15லையும் 10% தான், இப்போ 16லையும் 10% தான். இந்த வரி மற்றும் நிதி முயற்சிகளில் 15வது நிதி ஆணையத்தில் 2.5% வழங்கினாங்க. இப்போது 16வது நிதி ஆணையத்தில் இதை எடுத்துட்டாங்க, இது கிடையாது. இதுக்கு பதிலாக தான் ஜிடிபியில் மாநிலங்களின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு புதிய அளவுகோலை சேர்த்துருக்குறாங்க. இந்த ஜிடிபியில் மாநிலங்களின் பங்களிப்பு 15வது நிதி ஆணையத்தில் கிடையாது, 16வது நிதி ஆணையத்தில் 10% வழங்கப்படுகிறது. இதுதான் 15வது நிதி ஆணையத்துக்கும் 16வது நிதி ஆணையத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. மெயின்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. குரூப் ஒன் மெயின்ஸில் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து
15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளிலிருந்து 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை விளக்குக, இல்லை வேறுபடுத்தி காட்டுக. அந்த மாதிரி ஏதாவது கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிலிம்ஸ்லையும் கேட்பாங்க நிச்சயமாக. இப்போ அந்த பழைய மெத்தடெல்லாம் டிஎன்பிசியில் கிடையாது. பழைய மெத்தடுனா நிதி ஆணையத்துடைய ஆர்டிக்கல் என்ன, முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார், இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு போயிடுறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த நிதி ஆணையத்தில் சொல்லப்பட்டது, இப்போது கரண்ட்டில் 16வது நிதி ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. காம்படிஷன் அதிகமாகும்போது டஃப்பும் அதிகமாகும். அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். சரி, அடுத்து மானியங்கள், கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு பார்த்தோம்ல, மானியங்கள். இந்த 16வது நிதி ஆணையத்தில் இந்த மானியங்கள் வந்து எப்படி கொடுக்குறாங்கங்கிறத பார்ப்போம். மொத்த மானியம் வந்து உள்ளாட்சி அமைப்பிற்கும் பேரிடர் மேலாண்மைக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பரிந்துரைகள், மொத்த மானியம் வந்து உள்ளாட்சி அமைப்பிற்கும் பேரிடர் மேலாண்மைக்கும் மட்டும்தான் அவங்க கொடுக்க சொல்லி பரிந்துரைகள் வழங்கியிருக்கிறாங்க. இதே 15வது நிதி ஆணையத்தில் பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை மானியம், துறை சார்ந்த மானியம், மாநிலம் சார்ந்த மானியம் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க 16வது நிதி ஆணையத்தில். அதுக்கு பதிலாக 2 மானியம் தான், உள்ளாட்சி அமைப்பிற்கான மானியம், பேரிடர் மேலாண்மைக்கான மானியம். இது 2 மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போது இந்த உள்ளாட்சி அமைப்புக்கான மானியம் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த மானியத்தை பெறுவதற்கு அந்த 3 தகுதி நிலை நிபந்தனைகள் வச்சுருக்கிறாங்க. என்ட்ரி கண்டிஷன்ஸ் ஒரு 3 கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த உள்ளாட்சி அமைப்பு அரசியல் அமைப்பின்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சரியா, அந்த உள்ளாட்சி அமைப்பு அரசியலமைப்பின்படி அமைக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் அந்த உள்ளாட்சி அமைப்புடைய தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை பொது வெளியில் வெளியிடணும். தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை பொது வெளியில் வெளியிடணும். முக்கியமாக 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில நிதி ஆணையத்தை உரிய நேரத்தில் அமைத்திருக்க வேண்டும். அந்த மாநில நிதி ஆணையத்தை உரிய நேரத்தில் அமைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு 3 என்ட்ரி கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, முக்கியமான பரிந்துரைகள், பொதுத்துறை நிறுவனங்களை சீர்திருத்தம் பண்ணுங்கள். என்னென்ன சீர்திருத்தம் பண்ணலாம், அதாவது செயல்படாத பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும்ல, இப்போ 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்கு மேலாக லாபமே இல்லாமல் அல்லது செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் மூடிடுங்க. அந்த மாதிரி ஒரு 308 பொதுத்துறை நிறுவனங்களை வந்து மூடுவதற்கு பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. 16வது நிதி ஆணையத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கு பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்குன்னா 308 பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கு பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது. வேறு மின்சாரத்துறையை சீர்திருத்தம் பண்ண சொல்லி பரிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, மின் விநியோக நிறுவனங்களை தனியார் மயமாக்க பரிந்துரை, டிஸ்காம்னு சொல்லுவாங்க. டிஸ்காம், அந்த மின் விநியோக நிறுவனங்களை தனியார் மயமாக்க பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. வேறு என்ன பரிந்துரைகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருவாய் பற்றாக்குறை இருக்கும்ல, அந்த வருவாய் பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட், அந்த இப்போ பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை இருக்கும்ல, அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு வச்சுக்கலாம். மற்றவை வேறு என்ன முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசுடைய வருவாய் பற்றாக்குறை, இப்போ பட்ஜெட்டில் வந்து வருவாய் பற்றாக்குறை ஏற்படுதுன்னு வச்சுப்போம். வருவாய் பற்றாக்குறைனா என்ன, வருவாயை விட செலவினம் வந்து அதிகமாக இருக்கிறது, அதுதான் வருவாய் பற்றாக்குறை. அந்த வருவாய் பற்றாக்குறை வந்து ஜிடிபியில் 3.5% குறைக்க வேண்டும். வருவாய் பற்றாக்குறை 3.5% குறைக்க வேண்டும், மத்திய அரசுடைய வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களுடைய வருவாய் பற்றாக்குறை 3%க்குள்ளே இருக்கணும். அந்த மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபியில் 3%க்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் வழங்கியிருக்கிறாங்க. வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 279க்கு கீழே கிடைக்கும் நிகர வரி வருவாய் குறித்த சிஏஜி சான்றளிக்கப்பட்ட தரவுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி சில முக்கியமான கண்டிஷன்ஸையும் ரெக்கமெண்டேஷன்ஸையும் 16வது நிதி ஆணையம் வழங்கியுள்ளது.